21 plus 14 plus 28 divided by 3 plus etc. infinity என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. Find the sum of infinity 21 plus 14 plus 28 divided by 3 plus etc. infinity. So again infinity கான formula S infinity is equal to A divided by 1 minus R. இதில் A ஓட ஆன்சர் 21. R தேவை அப்படின்னா the second term first term ஆல divide பண்ணணும். So T2 divided by T1. T2 ஓட ஆன்சர் 14 divided by T1 ஓட ஆன்சர் 21. இந்த 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 time 3 time. So R is equal to 2 divided by 3. இந்த ரெண்டு ஆன்சர் எடுத்துமே இங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. A ஓட ஆன்சர் 21 divided by 1 minus R ஓட ஆன்சர் 2 by 3. So next step 21 divided by 3 ones are 3. 3 ல இருந்து 2 லெஸ் பண்ணீங்கன்னா 1 by 3. So next the 21 அப்படியே வச்சுக்கோங்க. into இந்த டிவைட் ரெசிப்ரோக்கலா மாறுச்சுன்னா 3 by 1 மாறும். So 21 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 ones are 3, 3 2s are 6. So answer 63. Option C. 1 plus 2 plus 3 plus etc. plus n. n ஓட ஆன்சர் 666 எனில் n இன் மதிப்பு காண்க. If 1 plus 2 plus 3 plus etc. n is equal to 666, then find the value of n. So terms பார்த்தீங்கன்னா 1 plus 2 plus 3 plus etc. plus n is equal to 666. So the 1, 2, 3 up to n என்றது natural number. இந்த natural numberக்கான formula வந்து n into n plus 1 divided by 2. It is equal to 666. Again இதை cross பண்ணி multiply பண்ணீங்கன்னா இந்த 666 2 ஆல multiply பண்ணணும். அதே போல இந்த n term வந்து இந்த term ஆல multiply பண்ணணும். n into n, n squared plus n into 1, n. It is equal to the 666 2 ஆல multiply பண்ணீங்கன்னா 1332. So next step the 1332 இந்த சைடு வந்தா மைனஸா மாறும். So n squared plus n minus 1332 equal to 0. So இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா n ஓட ஆன்சர் கிடைச்சிடும். So இந்த மைனஸ் 1332 ஆட் பண்ணா 1 வரணும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1332 வரணும். ஸோ எப்படி பிரிக்கலாம் இது அப்படின்னா 36 into 37 பிரிக்கலாம். இந்த இடத்துல என்ன வேல்யூ பாருங்க, பிளஸ் வேல்யூ, அதனால இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஸோ 37ல 36 லெஸ் பண்ணிங்கன்னா 1, மைனஸ் 36 37ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு மைனஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு டைரக்டா n மைனஸ் 36 ஒரு ஆன்சர், அகைன் n பிளஸ் 37 ஒரு ஆன்சர் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிடும், பிளஸ் வேல்யூ இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிடும். ஸோ நமக்கு ஆன்சர் n is equal to 36, n is equal to minus 37. இந்த கணக்குல nன்றது எப்பவுமே வந்து பிளஸ் வேல்யூ, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும், அதனால மைனஸ்ன்றது இதுல வராது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து n is equal to 36. ஆப்ஷன் டி. கூடுதல் காண்க. சம் ஆஃப் 2 plus 4 plus 6 plus etc. plus 80. இந்த சம்ல 2, 4, 6 plus etc. 80 இது எல்லாமே இரட்டைப்படை எண், ஈவன் நம்பர்ன்றதுனால இதுல 2 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 2 plus 3 plus etc. இந்த 80 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா plus 40. இதுல இந்த 1, 2, 3ன்றது நேச்சுரல் நம்பர், அதாவது இயலெண்கள். இயலெண்களினோட கூடுதலுக்கான ஃபார்முலா 2 into n into n plus 1 divide by 2. இதுல n ஓட ஆன்சர் 40. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 40 with bracketல 40 plus 1 41. It is equal to the 40 into 41 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா so 1640 தான் இந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் சி. 4, 9, 14 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 17வது உறுப்பை காண்க. இந்த 17வது உறுப்புன்றது என்னன்னா என்னாவது உறுப்புன்னு அர்த்தம், அதனால இது என்னன்னு வச்சுக்க போறீங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால என்னோட ஆன்சர் 17, ஏன்றது 4, அப்ப 4 பிளஸ் என்னன்றது 17, ஸோ 17 மைனஸ் 1,
இந்த 9லேருந்து 4 கழிச்சிங்கன்னா அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ 9ல் 4 போச்சுன்னா 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4 ப்ளஸ் 17லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 16 இன்ட்டு 5. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் கூட 4 ஆட் பண்ணணும். ஸோ 4 ப்ளஸ் ஸோ 16 80. ஸோ நமக்கு ஆன்சர் 80 ப்ளஸ் ஒரு 4. ஆன்சர் வந்து எவ்வளோ? 84. இந்த கணக்கோட ஆன்சர் 84. அதாவது T17ஓட ஆன்சர் 84. ஆப்ஷன் சி. 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? இந்த கணக்கில் -54 TN வச்சுங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து TN is equal to A plus N minus 1 into D. இதில் ஏவோட ஆன்சர் 16. A is equal to 16. D means common difference. 11லேருந்து 16 லெஸ் பண்ணிங்கன்னா Dயோட ஆன்சர் -5. ஸோ இந்த ஃபார்முலாவை A plus N minus 1 into D is equal to TN சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதில் ஏவோட ஆன்சர் 16 ப்ளஸ் N தெரியாது இல்லையா, அதுதான் கொஸ்டின். எத்தனையாவது உறுப்பு N அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு Dயோட ஆன்சர் -5. இட் இஸ் ஈக்குவல் டு TNோட டோட்டல் ஆஃப் ஆன்சர் எவ்வளோ? -54. இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம N கண்டுபிடிக்க போகிறோம். N minus 1 இன்ட்டு -5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த +16 இந்த சைடு வந்து ஆகிடும், -16 ஆகிடும். ஸோ -54 -16. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -70. N minus 1 இன்ட்டு -5 is equal to -70. ஸோ N minus 1, இந்த -5 மல்டிப்ளைல இருக்கு இல்லையா, இது இந்த சைடு வந்தால் ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஸோ -70 டிவைடு பை -5. மைனஸ் கேன்சல். ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1 5s are 5, பேலன்ஸ் டு 4 5s are. நமக்கு ஆன்சர் 14. Therefore N minus 1 is equal to 14, where N is equal to இந்த -1 இங்கே வந்தால் ஆகிடும், +1 ஆகிடும். +1 + 14 ஆட் பண்ணிங்கன்னா 15. ஆப்ஷன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.